This video sponsored by SBO Digital Marketing. Earn daily income with instant payout. Start from day 1. More details, send your name and qualifications on WhatsApp to 999-410-4160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi friends, இந்த வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆரோக்கியமான உணவு பழக்கங்கள் என்பது எப்போதோ ஒரு நாள் மட்டும் டயட் இருப்பது இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. இந்த வீடியோவில் நம்மால் எளிதாக பின்பற்றக்கூடிய 7 முக்கியமான ஆரோக்கிய குறிப்புகளை பற்றி பேச போகிறோம். இது உங்களுக்கு புதுசா இருந்தா கூட கவலை வேண்டாம், படிப்படியாக ஆரம்பிக்கலாம். வாங்க முதல் குறிப்புக்குள்ள போகலாம். முதல் குறிப்பு பேலன்ஸ், உணவு சமநிலை. நமது ஒவ்வொரு வேளை உணவும் சமநிலையோடு இருப்பது அவசியம். உங்கள் தட்டில் 3 முக்கிய விஷயங்கள் இருக்க வேண்டும்: கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு. உதாரணத்துக்கு, மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் சாதம், கூடவே பருப்பு அல்லது முட்டை மற்றும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொள்ளலாம். இப்படி சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். 2வது குறிப்பு ஹைட்ரேஷன், தண்ணீர் குடிப்பது. பசி எடுத்தால் மட்டுமல்ல, தாகம் எடுத்தாலும் தண்ணீர் குடிங்க. சில நேரங்களில் பசி உணர்வுக்கும் தாகத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது. இது உடல் சோர்வை குறைத்து உங்கள் சருமத்தை பொலிவாக்கும். 3வது குறிப்பு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சாப்பிடும்போது தட்டில் பல வண்ணங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள். பச்சை, சிவப்பு, மஞ்சள் என பல வண்ணங்களில் காய்கறிகள், பழங்களை சாப்பிடுங்கள். ஒவ்வொரு வண்ணமும் ஒரு வகையான சத்துக்களை குறிக்கிறது. உதாரணத்துக்கு, தக்காளியில் லைகோபீன் என்ற சத்து அதிகம். தினமும் ஒரு பழமாவது சாப்பிடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 4வது குறிப்பு ரெடியூஸ் சுகர், சர்க்கரையை குறைத்தல். அதிக சர்க்கரை உடலுக்கு நல்லதல்ல. காபி, டீயில் சர்க்கரையை குறைப்பது, பாக்கெட் ஜூஸ் போன்றவற்றை தவிர்ப்பது என சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய பலன் தரும். அதற்கு பதிலாக தேன் அல்லது வெல்லம் போன்றவற்றை அளவாக பயன்படுத்தலாம். 5வது குறிப்பு சரியான நேரத்தில் சாப்பிடுவது. பசிக்கும் போது சாப்பிடாமல் இருப்பது ஆரோக்கியத்துக்கு நல்லது. உங்கள் 3 வேளை உணவையும் சரியான நேரத்தில், அதாவது காலை, மதியம் மற்றும் இரவு என ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் சாப்பிடுவது நல்லது. 6வது குறிப்பு நொறுக்கு தீனிகளை தவிர்ப்பது. சிப்ஸ், பிஸ்கட் போன்ற நொறுக்கு தீனிகளில் கலோரிகள் அதிகம். இதற்கு பதிலாக பாதாம், வால்நட் போன்ற கொட்டைகள் அல்லது சுண்டல், பழங்கள் போன்றவற்றை சாப்பிடலாம். இது உடலுக்கு நன்மையும் தரும், பசியையும் கட்டுப்படுத்தும். 7வது குறிப்பு தூக்கமும் முக்கியம். ஆரோக்கியமான உணவு மட்டுமல்ல, போதுமான தூக்கமும் அவசியம். தினமும் 7 முதல் 8 மணி
மணி வரை தூங்கியது உங்கள் முதல் உணவை சரியாக செரிமானம் செய்ய முடியும். இதனால் மறுநாள் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடியும்.